ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீவக சிந்தாமணி பற்றி பார்க்கலாம். சீவக சிந்தாமணி வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்னு கேட்டால் சீவக சிந்தாமணி. இதோட உட்பிரிவுகள் வந்து இளம்பகம். எத்தனை உட்பிரிவுகள் இருக்குது? 13 உட்பிரிவுகள் இருக்குது. இது வந்து மனநூல்னு கேட்டாலும் சீவக சிந்தாமணி. இதோட ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர். இவரோட காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. இந்த சீவக சிந்தாமணியை பாடுறதுக்கு முன்னோட்டமாக இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல் பேர் என்னன்னா நரிவிருத்தம். முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல். சேர சோழ பாண்டியர்கள் பற்றி பாடப்படுகின்ற நூல். மன்னரோட பெயரை குறிப்பிடாமல் பாடுறாங்க. சரி, 900 பாடல்களை கொண்டது. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 108 செயல்கள் மட்டும்தான். 900 பாடல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 900 எழுதணும். எத்தனை கிடைச்சிருக்கு, செயல் எத்தனை கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் 108. ஓகேவா? அடுத்து ஆசிரியர் பேர் வந்து தெரியல. 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுறார். இதோட ஆசிரியர் யார்? 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? சேர நாட்டை வந்து அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை வந்து ஏற்கள சிறப்பு மிகுந்த நாடாகவும், போர்க்கள சிறப்பு உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை வந்து முத்துடை நாடாகவும் கருதுகிறாங்க.